ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வே டு கெட் ஹோப். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஜனவரி 2024க்கான கரண்ட் அஃபேர்ஸ். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. தமிழகத்தில் 6.64 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. மேலும் 27 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட வாய்ப்புள்ளது. முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்த செயலாக்கத்திற்கு டிஆர்பி ராஜா தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இது என்ன சொல்கிறாங்கன்னா, ரீசெண்டாக குளோபல் இன்வெஸ்டார் மீட்டிங் நடந்தது நம்ம தமிழ்நாட்டில். அதில் 6.64 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில். கிட்டத்தட்ட 27 லட்சம் பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதில் டிஆர்பி ராஜா அவங்க தலைமையில் ஒரு குழு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னென்ன இதுனா, தோல் அல்லாமல் காலணிகள் உற்பத்தி செய்ய நிறுவப்பட்ட ஆலைகள். எங்கெங்கே ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறாங்கன்னா, பெங்டே அப்படின்ற நிறுவனம் விழுப்புரத்தில் 500 கோடி மதிப்பீட்டில் ஒரு ஆலை திறக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஹை குளோரி அப்படின்றது கள்ளக்குறிச்சியில் 2302 கோடி மதிப்பீடில் ஆலை திறக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஹாங்ஃபோ அப்படின்றது பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் 48 கோடி ஆலைகள் நிறுவப்படுவதாக சொல்லியிருக்காங்க. என்ன ஃபேக்ட்ரினா, தோல் அல்லாமல் காலணிகள் உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்ட்ரி ஆலைகள். நெக்ஸ்ட், எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி. எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டத்தின் கீழ் தூய்மை பணியை அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், ஆர் காந்தி அவர்கள் ஆகியோர் இருக்கும்போது துவங்கி வைத்துள்ளனர். எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி திட்டம் எப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 4/9/2023 ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி அப்படின்ற ஸ்கீமை எங்கே இனாக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு பள்ளியில். அந்த பள்ளிக்கூடத்துக்கு பேர் சென்னம்ம நாயக்கன் பட்டி அரசு கள்ளர் மேல்நிலை பள்ளி. அகைன் சொல்கிறேன், சென்னம்ம நாயக்கர் பட்டி அரசு கள்ளர் மேல்நிலை பள்ளியில் இதை இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா, ஒரு மாவட்ட அளவில் ஒரு குழு ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அங்கே என்னென்ன அவேர்னஸ் கொடுப்பாங்கன்னா, நம்மளோட உடல் நலம், மாணவர்களோட உடல் நலம், அவங்களோட சுகாதாரம், பள்ளி வளாகத்தின் தூய்மை, குடிநீர் பாதுகாப்பு, அவங்களுக்கு சரிவிகித உணவு, குடிநீர், மரம் நடுதல், அந்த மரத்தில் வர வெஜிடபிள்ஸை வச்சு காய்கறியை மதிய உணவு திட்டத்துக்கு யூஸ் பண்ணுறது, கழிப்பறை வசதி, இது எல்லாமே பராமரித்து பாதுகாக்கிறதுக்கான அவேர்னஸை இது பண்ணுறது தான் இந்த எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி. எந்த ஸ்கூலில், எந்த டிஸ்ட்ரிக்ட்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த ஸ்கூல்னா சென்னம்ம நாயக்கன் பட்டி அரசு கள்ளர் மேல்நிலை பள்ளியில் தான் இதை துவங்கி வச்சுருக்காங்க. எல்லா ஸ்கூல்லையும் இது அடுத்தடுத்து கொண்டு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு, வரையாடுகள் கணக்கெடுப்பு. நீலகிரி தார் நம்மளோட ஸ்டேட் அனிமல். இதுதான் அந்த நீலகிரி தாருன்றது தான். இது எந்த லிஸ்ட்டில் இருக்குன்னா, என்டேஞ்சர்ட் லிஸ்ட்டில் இருக்குது. முதல் முறையாக ட்ரோன்கள் மூலம் வரையாடுகள் கணக்கெடுப்பானது மார்ச் ஏப்ரலில் நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு, ஸ்டேட் அனிமல் தான் இந்த வரையாடு நீலகிரி தாரு. நீலகிரி தாரான தினம் எப்போ கொண்டாடுறோன்னா, அக்டோபர் 7 கொண்டாடுறோம். அக்டோபர் 12 நீலகிரி வரையாடுகள் திட்டம் அப்படின்றது ஒன்று ஆரம்பிச்சிருக்கும். நெக்ஸ்ட், இந்தியா முதலிடம் எதுலனா, 2023 மாலத்தீவிற்கு சென்ற சுற்றுலா பயணிகள் பட்டியலில் இந்தியர்கள் முதலிடம் பிடித்துள்ளன. 2ஆம் இடம் சீனா, 3ஆம் இடம் பிரிட்டன். அப்போ மாலத்தீவ்ஸ்க்கு சென்ற முதல்ல இருந்தவங்க யாருன்னா இந்தியா, 2nd சீனா, 3rd பிரிட்டன். நெக்ஸ்ட், பிக்மி 3.0. கர்ப்பிணிகள் மற்றும் பச்சிளங்குழந்தைகள் மருத்துவ கண்காணிப்புக்கான பிக்மி 3.0 மென்பொருள் சேவையை தமிழக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் துவங்கி வைத்துள்ளார். பிக்மி PICME இது என்னென்னா, குழந்தைகள், அதாவது இப்போ கர்ப்பிணிகளையும் பச்சிளங்குழந்தைகளையும் கண்காணிப்புக்காக இந்த பிக்மி 3.0 அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் துவங்கி வைத்திருக்காங்க. நெக்ஸ்ட், உலக தமிழ் பொருளாதார மாநாடு. 10வது உலக தமிழ் பொருளாதார மாநாடு நம்ம சென்னையில் நடைபெற்றிருக்கு. உலக தமிழ் பொருளாதார மாநாடு, வேர்ல்டு தமிழ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ். 10வது கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்திருக்குன்னா நம்ம சென்னையில் நடந்திருக்கு.
நெக்ஸ்ட் கோல்டன் குளோப் அவார்டு. இந்த கோல்டன் குளோப் அவார்டுன்றது 1944லேருந்து கொடுக்குறாங்க. யார் யாருக்குன்னா இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு அவங்கள ஊக்குவிப்புக்கிறதுக்காக கொடுக்குறாங்க, அவங்களோட திறமையை இது பண்ணுறதுக்காக. அமெரிக்காவில் நடைபெற்ற கோல்டன் குளோப் விருது வழங்கும் விழாவில் சிறந்த நடிகை விருதானது கில்லர் ஆஃப் த மூன் என்ற திரைப்படத்திற்காக லில்லி கிளாஸ்டன் அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சிறந்த நடிகை விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க? லில்லி கிளாஸ்டன். எந்த மூவிலன்னா கில்லர் ஆஃப் த மூன் அப்படின்ற திரைப்படத்திற்கு நடிச்சிருக்காங்க இந்த லில்லி கிளாஸ்டன். அதுக்கு சிறந்த நடிகை விருதானது வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிறந்த பிறமொழி திரைப்பட விருதானது பிரெஞ்சு மொழி திரைப்படமான அனடாமி ஆஃப் எ ஃபால் அப்படின்றதுக்கு வழங்கியிருக்காங்க. சிறந்த நடிகைன்றதுக்கு லில்லி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, லில்லி கிளாஸ்டன். எதுக்குன்னா கில்லர் ஆஃப் த மூன் சிறந்த நடிகை. சிறந்த அனடாமி ஆஃப் எ ஃபால் அப்படின்றது சிறந்த பிறமொழி திரைப்பட விருது இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணாங்கன்னா ஜஸ்டின் ட்ராய்ட் அப்படின்றவங்க இயக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் நிலவிற்கு ஆய்வுக்களம். அமெரிக்காவின் தனியார் விண்வெளித்துறை நிறுவனமான ஆஸ்ட்ரோபேட்டிக் டெக்னாலஜிஸ் நிறுவனம் நிலவில் தரையிறங்கி ஆய்வுகள் மேற்கொள்ள பெரேக்ரின் லூனார் லேண்டர் என்னும் ஆய்வுக்களம் ஒன்றை அனுப்பியுள்ளது. இந்த ஆய்வுக்களமானது வல்கன் என்னும் ராக்கெட் மூலம் விண்ணுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு 1972 நிலவில் தரையிறங்கி ஆய்வுகள் மேற்கொள்ள அமெரிக்கா ஆய்வுக்கலனை அனுப்பியிருந்தது. இது என்னென்னா நிலாவில் போயிட்டு ஆய்வு பண்ணுறதுக்கான ஒரு இது. யாருன்னா அமெரிக்காவில் ஒரு ப்ரைவேட் விண்வெளித்துறை, யாருன்னா அவங்க பேர் ஆஸ்ட்ரோபேட்டிக் அப்படின்னு டெக்னாலஜி. ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் கமர்ஷியலாக அனுப்பக்கூடிய ஒரு சேட்டலைட் தான் இது. எந்த லேண்டர் மூலமாக அனுப்புகிறாங்கன்னா பெரிக்ரின் அப்படின்ற லேண்டர் மூலமாக இதை அனுப்புகிறாங்க. இது எப்போனா 50 ஆண்டுகளுக்கு முன்பு 1972 நிலவில் தரையிறங்கி ஆய்வுகள் மேற்கொள்ள அமெரிக்கா ஆய்வுக்கலனை அனுப்பியிருந்திருந்தது. நெக்ஸ்ட் ஆசிய தகுதி சுற்றுப்போட்டி. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஆடவர் தனிநபர் பிரிவில் வருண் தோமர் அப்படின்ற ஒரு கோல்டன் அவார்டு வாங்கியிருக்காரு. ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார், தங்கம் வென்று. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஆடவர் தனி நபர் பிரிவில் அர்ஜுன் சீமா அப்படின்றவங்க வெள்ளி பெற்றுள்ளார். தங்கம் வாங்கினவங்க வருண் தோமர், அர்ஜுன் சீமா வெள்ளி வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் 10 மீட்டர் ஏர் பிஸ்டர் ஆடவர் அணிகள் பிரிவில் வருண் தோமர், அர்ஜுன் சீமா, உஜாவல் மாலிக் இவங்க 3 பேரும் தங்கம் வென்றிருக்காங்க. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் மகளிர் தனிநபர் பிரிவில் ஈஷா சிங் அப்படின்றவங்க விமன்ஸ் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் மகளிர் தனிநபர் பிரிவில் ரித்தம் சங்வான் அப்படின்றவங்க வெள்ளி வாங்கியிருக்காங்க. அப்போ கோல்டு வாங்கினவங்க ஈஷா சிங், வெள்ளி வாங்கினவங்க ரித்தம் சங்வான். 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் மகளிர் ஆண் அணிகள் பிரிவில் ஈஷா சிங், ரித்தம் சங்வான், சுரபிராவ் ஆகியோர் தங்கம் வென்றுள்ளனர். நெக்ஸ்ட் ஸ்குவாஷ் போட்டி எங்கன்னா இங்கிலாந்தில் நடக்குது. 17 வயதிற்குட்பட்ட மகளிர் பிரிவில் இந்தியாவின் யாருன்னா அனாஹத் சிங் அப்படின்றவங்க வெள்ளி வென்றுள்ளார். ஸ்குவாஷ் போட்டியில் இங்கிலாந்தில் நடந்த ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த அனாஹத் சிங் அப்படின்றவங்க 17 வயதிற்குட்பட்ட மகளிர் பிரிவில் வெள்ளி வென்றிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.